நந்தவனத்தில் நடந்த குழப்பம். நிலா முற்றத்து படிகளில் வேகமாக இறங்கி எல்லோரும் கீழே சென்றனர். அத்தனை பேருடைய மனதிலும் திகில் சூழ்ந்திருந்தது. வேற்றவர் நுழைய முடியாத புறத்தாய நாட்டு கோட்டைக்குள் அமைதியான நள்ளிரவில் நந்தவனத்தில் அப்படி ஒரு பயங்கர குழப்பம் ஏற்பட்டால் யாருக்கு தான் திகில் உண்டாகாது? மகாராணி வானவன் மாதேவியாரின் மனம் காரணமின்றி நடுங்கியது. இன்று மாலை கன்னியாகுமரிக்கு புறப்பட்டதிலிருந்து என்னுடைய போதாத காலமும் என்னோடு புறப்பட்டு விட்டது போல் இருக்கிறது. இன்றைக்கு குறை இரவு களைவதற்குள் இன்னும் என்னென்ன நடக்கப் போகின்றனவோ. ஐயோ, இடையாற்று மங்களம் நம்பியின் வார்த்தைகளை கேட்டு இந்த புறத்தாய நாட்டு கோட்டைக்கு எதற்காக வந்து தங்கினேன் என்று எண்ணி அவர் மனம் வாடினார். பகவதியும் விலாசினியும் மிரண்டு போய் உடன் நடந்தனர். ஆடவர்களாகிய பவளக்கனிவாயரும் அதங்கோட்டாச்சாரியரும் வேகமாக நந்தவனத்தை நோக்கி ஓடினர். நடக்கிற கலவரம் என்ன என்று நந்தவனத்திற்கு நேரில் போய் விசாரித்து அறிய வேண்டும் என்ற ஆவல் மகாராணியின் உள்ளத்தில் அணுவளவும் இல்லை. என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும், எது நடந்தால் எனக்கென்ன? நாளைக்கு மகாசபை கூட்டம் நடந்து முடிகிற வரை பல்லை கடித்து கொண்டு முள்ளின் மேல் இருப்பது போல் இந்த மாளிகையில் இருந்து தீர வேண்டியதான். அப்புறம் எந்த தவப்பள்ளியில் போய் எப்படி எப்படி வாழ்வின் எஞ்சிருக்கும் பாவ நாட்களை கழிக்கப் போகின்றனவோ என்று பழைய விரக்திதான் மகாராணியின் உள்ளத்தில் உறுதியிட்டது. அந்த இரண்டு பெண்களையும் தன் இரு கைகளால் பற்றி கொண்டு தான் பெற்ற மக்களை அழைத்து செல்வதைப் போல பரிவோடும் பாசத்தோடும் அழைத்து கொண்டு அந்த புறத்திற்குள் சென்றார் மகாராணி. இனி நிலா முற்றத்தில் நடனமும் பாடலும் நிகழ்ந்து முடியும் தருவாயில் ஏற்பட்ட அந்த குழப்பம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம். அதை தெரிந்து கொள்வதற்கு முன் ஏற்கனவே நமக்கு தெரியாமல் இந்த கதையில் நடந்து முடிந்துவிட்ட சில முன் நிகழ்ச்சிகளையும் இங்கே தெரிந்து கொண்டுதான் ஆக வேண்டியிருக்கிறது. அவற்றை தெரிந்து கொண்டால் கதை தொடர் விட்டு போகாமல் விளங்கமாக புரிவதற்கு இயலும். மகாராணி வானவன் மாதேவி கன்னியாகுமரி ஆலயத்திற்கு வந்திருந்த அன்றைய தினம் மாலையில் நாஞ்சில் நாட்டின் தளபதி வல்லாளதேவன், பெரும் புலவராகிய அதங்கோட்டாச்சாரியார், காந்தலூர் சாலை மணியம் பழம் காக்கும் பவளக்கனிவாயர் ஆகிய எல்லோரும் ஆலயத்திற்கு வந்திருந்தார்களே. மகா மண்டலேஸ்வரராகிய இடையாற்று மங்களம் நம்பியும் அவருடைய புதல்வியும் மட்டும் ஏன் வரவில்லை என்ற சந்தேகம் நேயர்களுக்கு உண்டாகவில்லையா? இந்த சந்தேகம் இதுவரை நேயர்களுக்கு ஏற்படவில்லையானால் உடனே ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அதே தினம் மாலையில் மகாமண்டலேஸ்வரரும் அவருடைய புதல்வி குழல்வாய் மொழியும் இன்னும் இந்த கதையில் இதுவரை நமக்கு அறிமுகமாகாத ஒரு புதிய பாத்திரமும் தென்பாண்டி நாட்டின் மேல்புறம் மேலை மண்டல கடற்கரையின் முக்கிய துறைமுக பட்டினமாகிய விழிஞத்தில் நின்று கொண்டிருப்பதை காண்கிறோம். சாறை சாறையாக ஏற்றுமதி அடுக்க வைக்கப்பட்டிருந்த மிளகு பொதிகள், கொற்கை முத்து சலாபத்திலிருந்து முத்திரையிட்டு கொண்டு வரப்பட்டிருந்த முத்து மூட்டைகள், ஏலக்காய், இலவங்கம், சாதிக்காய், கிராம்பு ஆகிய வாசனை திரவியங்கள் அடங்கிய பொதிகள் எல்லாம் நிறைந்து கிடந்தன அந்த துறைமுகத்தில். நாஞ்சில் நாட்டு அரசாங்க இலச்சினையாகிய மேலையோடு கூடிய கலப்பையும் அதன் ஒரு மூலையில் பாண்டியர் மீன் இலச்சியும் பதித்த பெரிய பெரிய கொடிகள் மரக்கம்பளங்களின் கூம்பில் அசைந்தாடி கொண்டிருந்தன. பல தேசத்து வியாபாரிகள் கூட்டமும், பிரயாணம் செய்து வந்து இறங்கியவர்கள், பிரயாணம் செய்வதற்காக கப்பலேற வந்திருந்தவர்களின் கூட்டங்களுமாக துறைமுகம் கலகலப்பாக இருந்தது. இடையாற்று மங்களம் நம்பியும் அவர் மகளும் அவர்களோடு இருந்த குட்டையான ஓர் இளைஞனும் துறைமுகத்திற்கு வந்து சேர வேண்டிய கப்பல் ஒன்றை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களைப் போல நின்று கொண்டிருந்தனர். அவர்களோடு இருந்த அந்த இளைஞன் பார்ப்பதற்கு விசித்திரமான தோற்றத்தை உடையவனாக இருந்தான். தமிழ் முனிவர் அகத்தியரை பார்த்திருந்தால் இவனை பார்க்க வேண்டாம் என்று சொல்லத்தக்க குட்டையான தோற்றம், பீமசேமனைப் போல கட்டமைந்த உடல், உருண்டை முகம், மூக்கும் விழியுமாக எடுப்பான தோற்றம், நெற்றியில் தீபச்சுடர் போல் சிவப்பு நிறத்தில் ஒரு செந்தூர கீறல், இது அவன் இட்டு கொண்டிருந்த திலகம். செவிகளில் சங்கு சக்கர வடிவமான முத்துக்கள் பதிக்கப்பெற்ற 2 முத்து கடுக்கண்கள் மின்னின. மூலாதாரமாய் கச்சம் வைத்து கட்டிக்கொண்டிருந்த ஆடை முழங்காலுக்கு மேல் தொங்கியது. அடிக்கடி எதையாவது சொல்லிக்கொண்டே இடி இடி என்று சிரித்து கொண்டிருந்தான் அவன். அப்படி சிரிக்கும்போது முன்முறமாக முடிந்திருந்த அவன் தலையின் சிறிய குறுமி ஆடுவது பார்ப்பதற்கு
வேடிக்கையாக இருந்தது. அவன் கூறினவற்றை கேட்டு மகாமண்டலேஸ்வரர் அவரவாக ரசித்து சிரிக்கவில்லையானாலும் அவருடைய குமாரி குழல்மொழி தன் முல்லை பற்கள் தெரிய சிரித்து அனுபவித்துக் கொண்டிருந்தாள். அதிகமாக சொன்னாலும் 28 வயதிற்கு மேல் மதிப்பிட்டு சொல்ல முடியாத அந்த இளைஞனுக்கு அவனுடைய வைதிகமான இந்த எளிய கோலத்திற்கு ஒரு சிறிய விதிவிலக்கு போல் இடையில் ஒரு வாளுரையோடு தொங்கியது. அவர்கள் நின்று கொண்டிருந்த வழியாக வந்து போய்க் கொண்டிருந்த கூட்டத்தினரில் அந்த இளைஞனின் விசித்திர தோற்றத்தையும் அவன் சிரித்து சிரித்து பேசும் வேடிக்கையான காட்சியையும் ஒரு கணம் நின்று வியப்புடன் பார்த்துவிட்டு போகாதவர்களே இல்லை. மகாமண்டலேஸ்வரர் தென்மேற்கு திசையில் கடலை உற்று பார்த்து கொண்டிருந்தார். திடீரென்று அந்த இளைஞனின் பக்கமாக திரும்பி, சேதா, நீ கிளம்பு. இன்று மாலை மகாராணியார் கன்னியாகுமரிக்கு வரப்போவதை மறந்து விட்டாயா? இங்கே நின்று கொண்டு உன் சிரிப்பொலியால் கடற்கரையை அதிர அடித்து கொண்டிருக்கிறாயே. கப்பல் வந்ததும் நானும் குழல்மொழியும் அவரை மாளிகைக்கு அழைத்து கொண்டு போகிறோம். எவ்வளவு நாளிகையானாலும் நாங்கள் இங்கே இன்றிரவு தங்க மாட்டோம். மாளிகைக்கு போய் சேர்ந்து விடுவோம். அதேபோல் நீயும் மாளிகைக்கு வந்துவிடு. உனக்காக தென்கரையில் அம்பலவன் வேளாளனை தோணியோடு காத்திருக்க செய்வேன். மகாராணி கன்னியாகுமரியிலிருந்து கோட்டைக்கு திரும்பி போய் சேர்கிற வரை என்னென்ன நடக்கிறது என்பதை ஒன்று விடாமல் கவனித்து கொண்டு வந்து சொல்ல வேண்டும். நீ அங்கே சென்று கவனிப்பதை வேறு யாரும் தெரிந்து கொள்ளாதபடி மறைந்து கவனிக்க வேண்டியது மிக முக்கியம். நீ வந்து தகவல்களை கூறுகிற வரையில் நான் உறங்காமல் உனக்காக விழித்து கொண்டு காத்திருப்பேன். மகாமண்டலேஸ்வரரின் இந்த கம்பீரமான கட்டளைகளை கேட்டதும் சிரித்து பேசிக்கொண்டிருந்த அந்த இளைஞனின் முகத்தில் பொறுப்பும் கடமை உணர்ச்சியும் குடிகொண்டன. அப்படியே செய்கிறேன் பிரபு என்று சொல்லி கைகூப்பி வணங்கிவிட்டு கிளம்பினான் அவன். சேதா, கொஞ்சம் இப்படி அருகே வா. இதையும் கேட்டுக்கொண்டு போ. சிறிது தூரம் நடந்து சென்றுவிட்ட அவனை மீண்டும் கை நீட்டி கூப்பிட்டார் இடையாற்றுமங்கலம் நம்பி. அவன் திரும்பி நடந்து வந்தான். நாஞ்சில் நாட்டு வேளாள பெருமக்கள் நெல் போட்டு வைத்திருந்த பயன்படும் குறிய தாலி ஒன்று உருண்டு உருண்டு வருவதைப் போல அந்த குட்டை இளைஞன் நடப்பது பார்ப்பவர்களுக்கு சிரிப்பை மூட்டியது. சேதா, நானும் குழல்மொழியும் இங்கே விளைஞத்துக்கு வந்திருக்கும் செய்தியை வேறு யாரிடமும் சொல்லிவிடாதே. எச்சரிக்கையாக நடந்து கொள். நானும் குழல்மொழியும் கப்பலில் வருகின்றவரும் திரும்பி செல்கிற வழியில் சுசீந்திரம் தானுமாலய விண்ணகரத்தில் சிறிது நேரம் தங்கி தரிசித்துவிட்டு போகலாம் என்று நினைத்திருக்கிறேன். இரவு மாளிகைக்கு வருவதற்கு முன்பே அவசரமான செய்தி ஏதாவது என்னிடம் சொல்ல வேண்டியிருந்தால் சுசீந்திரத்திற்கு ஒரு நடை வந்து சொல்லிவிட்டு போ என்று அவன் காதருகே குனிந்து தனிந்த குரலில் கூறினார் அவர். அவனுடைய உருண்டை தலையும் அதில் முடியப்பட்டிருந்த குடுமியும் சம்மதத்திற்கு அறிகுறியாக அசைந்தன. சரி, அவ்வளவுதான், போய் வா என்றார் அவர். துறைமுகத்தின் சுங்கசாவடிக்கு அருகில் கட்டிருந்த தன் குதிரையை அவிழ்த்து அதன் மேல் ஏறிக்கொண்டான் அந்த குட்டை இளைஞன். குதிரை சாலையில் திரும்பி வேகமாக சென்றது. வாமன அவதாரம் போன்ற அந்த குரல் வடிவ இளைஞன் குதிரை கடிவாளத்தை பிடித்து கொண்டு சவாரி செய்யும் காட்சியை துறைமுகத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்தவர்களில் சிலர் வியப்போடு திரும்பி பார்த்து கொண்டிருந்தார்கள். அவனது குதிரை கிழக்கே காந்தலூர் ராஜபாட்டையில் திரும்பி கன்னியாகுமரியை நோக்கி விரைந்து சென்றது. வியப்புக்கும் விந்தைக்கும் காரணமான இந்த இளைஞன் யார் தெரியுமா? மகாமண்டலேஸ்வரருடைய இடையாற்று மங்கலம் நம்பியை தெரிந்தவர்களுக்கு இவனையும் தெரிந்திருக்க வேண்டும். நாராயணன் சேத்தன் என்னும் இவனுடைய பெயர். இந்த குட்டை இளைஞன் மகாமண்டலேஸ்வரருக்கு வலது கையைப் போல உதவி வருபவன். உருவு கொண்டு எல்லாமே வேண்டும், உருள் பெரும் தேருக்கு அச்சாணி அண்ணா உடைத்து என்று திருவள்ளுவ நாயனார் கூறி அருளிய திருக்குறளுக்கு பொருத்தமானவன் நாராயணன் சேத்தன். நாடக அரங்கில் வந்து போகின்ற விடாதுக்களைப் போல தோன்றும் இந்த குட்டை மனிதனால் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை நிர்வகிக்கும் மகாமண்டலேஸ்வரருக்கு என்ன ஆகப் போகிறது என்று யாராவது நினைத்தால் அது முதல் தரமான தவறு. நாஞ்சில் நாட்டுக்கும் அதன் அரசாட்சி அமைப்புக்கும் இடையாற்று மங்கலம் நம்பி எவ்வளவு முக்கியமானவரோ அவ்வளவுக்கு அவருக்கு முக்கியமானவன் இந்த நாராயணன் சேந்தன். இவனை அவனுடைய உதவியாள் என்பதா, அந்தரக ஒற்றன் என்பதா, நண்பன் என்பதா, மாணவன் என்பதா என்று எல்லாம் தனித்தனியே ஆராய்ந்து கொண்டிருப்பதை விட சுருக்கமாக ஒன்று சொல்லிவிடலாம். எந்தெந்த சமயங்களில் எப்படி எப்படியெல்லாம் பயன்பட வேண்டுமோ
அப்படி சமய சஞ்சீவியாக பயன்படுபவன் இவன். இவன் உடல் உயரத்தை விட அறிவின் உயரம் அதிகம். பார்ப்பதற்கு பாமரனைப் போல இடியிடி என்று சிரித்து பேசிக் கொண்டிருப்பான். ஆனால் ஏதாவது ஒரு காரியத்தில் இறங்கிவிட்டால் இவன் சூரப்புலிதான். நாராயணன் சேந்தனால் செய்ய முடிந்த காரியத்திற்கு நாராயணன் சேந்தனை தவிர வேறு யாரையும் அனுப்ப முடியாது என்று இடையாற்று மங்கலம் நம்பி அடிக்கடி அவனை புகழ்வதுண்டு. அதற்கு முற்றிலும் தகுதியானவன் தான் அவன். அன்று மாலை விளிங்கம் துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட நாராயணன் சேந்தன் மகாராணியருக்கும் அவருடைய பரிவாரமும் கன்னியாகுமரியை அடைவதற்கு முன்பே தான் அங்கே போய் சேர்ந்து விட்டான். குதிரையோடு ஆலயத்து அருகே போய் இறங்கினால் தன் வரவை வெளிப்படையாக பலருக்கு அறிவித்தது போல் ஆகிவிடும் என்று அவன் அறிவான். கூடியவரை தன்னை அங்கே யாரும் எதற்காகவும் தெரிந்து கொள்ளக்கூடாது. ஆனால் தான் எல்லாவற்றையும் எல்லோரையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது அவனுடைய நோக்கம். கோவிலின் மேற்புறமாக கடற்கரை ஓரத்தில் இருந்த ஒரு புன்னை மரச் சோலை ஒன்றிற்குள் நுழைந்து ஒரு மறைவான இடத்தில் குதிரையை கட்டினான். பின்பு சிறிது நேரம் அந்த சோலையிலே இங்கும் அங்குமாக சுற்றின போது ஒரு பெரிய மரத்தின் அடியில் சில ஆடைகளும் அங்கிகளும் 3 சிவப்பு தலைப்பாகைகளும் களைத்து வைக்கப்பட்டிருப்பதை பார்த்தான். இவைகளை யார் இங்கே வைத்திருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தோடு நாராயணன் சேந்தன் சுற்றுமுற்றும் திரும்பி பார்த்தான். புன்னை மர தோட்டத்தின் வேலிக்கு அப்பால் கடற்கரை கரையோரமாக 3 மனிதர்கள் நீராடி கொண்டிருக்கும் காட்சியை கண்டான். மரத்தடியிலே அவிழ்த்து வைக்கப்பட்டிருந்த அந்த உடைகளும் தலைப்பாகைகளும் அவர்களுக்கு உடையவனாகத்தான் இருக்க வேண்டும் என்று நாராயணன் சேந்தன் புரிந்து கொண்டான். சாதாரண மனிதர்கள் அணியக்கூடிய உடைகளாக தெரியவில்லை அவை. அரசாங்க பணிபுரியும் வீரர்களோ சேவர்களோ அணியக்கூடிய உடையாக தோன்றின அவை. புறத்தாய நாட்டு வீரர்களும் பாண்டிய நாட்டின் பிறப்பகுதியிலுள்ள படை வீரர்களும் வழக்கமாக அணியக்கூடிய உடை அவனுக்கு நன்றாக தெரியும். அவன் புன்னை மரத்தடையில் கண்ட உடைகள் அப்படி இருந்திருந்தால் சரிதான், யாரோ பாண்டி நாட்டு வீரர்கள் உடைகளை கலற்றி வைத்துவிட்டு நீராடி கொண்டிருக்கிறார்கள் போலிருக்கிறது என்று நினைத்து கொண்டு போயிருப்பான். ஆனால் அந்த மாதிரி உடை அணிந்த வீரர்களை அவன் பாண்டி நாட்டு படையில் எங்கும் எப்போதும் கண்டதே இல்லை. ஆகவே அருகில் நெருங்கி உற்று பார்த்தான். தலைப்பாகைகள் 3இல் ஒன்றிற்கு சொருகி வைக்கப்பட்டிருந்த ஒரு ஓலை நாராயணன் சேந்தனின் கூரிய விழிகளில் தென்பட்டது. சற்றென்று குனிந்து அதை கையில் எடுத்தான். அந்த ஓலையை படிப்பதற்குள் வேலிக்கு அப்பால் மணலில் ஆட்கள் நடந்து வரும் ஒலி கேட்டது. அவன் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தான். கடலில் குடித்து கொண்டிருந்த 3 வீரர்களும் தங்கள் உடைகளை அணிந்து கொள்வதற்காக மரத்தடிக்கு திரும்பி வந்து கொண்டிருந்தனர். கையில் எடுத்த ஒரு ஓலையை அது முன்னும் பின்னும் இருந்தபடியே தலைப்பகைக்குள்ளேயே வைத்துவிட்டு வேலி ஓரமாக பதுங்கினான் நாராயணன் சேந்தன். அதன் பின் அன்று கன்னியாகுமரியில் வேறொரு நிகழ்ச்சியும் அவன் மறைந்திருந்து கவனித்தான். மகாராணியார் கடற்கரை காட்சியை கண்டது, தளபதி ஒற்றர்களோடு போரிட்டது, ஓலையை கைப்பற்றியது, கன்னியாகுமரி அம்மன் ஆலயத்தில் வானவன் மாதேவிக்கு ஏற்பட்ட துன்பம் ஆகியவையெல்லாம் ஒன்று விடாமல் தெரிந்து கொண்டான். மகாராணியாரும் பரிவாரமும் ஆலயத்திலிருந்து கோட்டைக்கு திரும்பிய போது அவனும் பின்னாலேயே புறப்பட்டு விட்டான். சுதீந்திரத்தை அடைந்தவுடன் மகாமண்டலேஸ்வரர் தம்மை சுதீந்திரத்தில் சந்திக்க சொல்லியிருந்தது அவனுக்கு ஞாபகம் வந்தது. உடனே மகாராணியரை கோட்டைக்கு போகும் சாலையில் பின்பற்றுவதை நிறுத்தி கொண்டு சுசீந்திரம் கோவிலுக்கு திரும்பி பிரிந்து சென்றான் அவன். சுசீந்திரம் கோவிலில் இடையாற்று மங்கலம் நம்பியும் அவர் புதல்வி குழல்மொழியும் அவர்களோடு 3ஆம் மனிதராகிய ஒரு இளம் துறவியும் நாராயணன் சேந்தனை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். கன்னியாகுமரியில் நடந்த நிகழ்ச்சிகளை கேட்டு தெரிந்து கொண்டு, சேத்தா, இப்போது நீ மகாராணியரை பாதியில் விட்டுவிட்டு இங்கே வந்திருக்கிறாய். நீ கூறியதிலிருந்து வானவன் மாதேவியாரை ஏதோ தீய சக்திகள் சூழ்வதாக தெரிகிறது. இப்போது நீ மீண்டும் பின்தொடர்ந்து செல். முடியுமானால் இன்றிரவு கோட்டையிலே யாருக்கும் அறியாமல் தங்கியிருந்து கவனி. உடனே போ என்று அவனை அங்கிருந்து அனுப்பிவிட்டார் மகாமண்டலேஸ்வரர். நாராயணன் சேந்தன் மகாராணியரும் பரிவாரங்களும் சென்ற நாஞ்சில் நாட்டு ராஜபாட்டையில் போகாமல் வேறொரு கிளைசாலை வழியாக புறப்பட்டு சென்றான். அந்த கிளை வழி ஓரிடத்தில் நெடுந்தூரத்திற்கு ஒரு பாதிரி தோட்டத்திற்கு நடுவில் புகுந்து சென்றது. குறுகலான அவ்வழியில் நாராயணன் சேந்தனின் புரவி மெல்ல சென்றது. நெடியுயர்ந்த பாதிரி மரக்கிளைக்கு இடையே வழியின் மேல் அங்கங்கே நிலவின் ஒளி பரவியது. சில இடங்களில் மரக்கிளைகளில் அடர்ந்த நிழல் பட்டு இடைவெளி தெரியாமல் இருண்டார் போலவும் இருந்தது.
ஓரிடத்தில் பாதையோரமாக யாரோ 2-3 ஆட்கள் உட்கார்ந்து மெல்லிய குரலில் பேசிக்கொண்டிருப்பதை தூரத்தில் வரும்போதே அவனுடைய கூரிய கண்கள் பார்த்துவிட்டன. அதை பொருட்படுத்தாமல் யாரோ வழிப்போக்கர்கள் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என நினைத்து குதிரையை விட்டு போக முயன்றான். ஆனால் அவனுடைய குதிரை அந்த இடத்தை அடைந்ததும் சாலையோரத்து இருளில் உட்கார்ந்திருந்த அந்த 3 ஆட்களும் குபீர் என்று எழுந்து பாய்ந்து மறித்தபோதுதான் நாராயணன் செய்தன் அவர்களை இன்னாரென்று புரிந்து கொள்ள முடிந்தது. நிலவொளியில் தெரிந்த சிவப்பு தலை பகைகளை கண்டதும் குதிரையை நிறுத்தாமல் கடிவாளத்தை சுண்டி 4 கால் பாய்ச்சலில் ஓடச் செய்தான்.